ஆதி பாரதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் அழைச்சிக்கிட்டு பார்த்தோம்னா அவங்க ஆதியும் மனோவும் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்குறாங்க. அப்போ தமிழ் வந்து ஒரு கட்டத்தில் வண்டி நிறுத்துங்க அப்படின்னு சொல்லவும், ஒன்றுக்கு ஒன்றும் ஆகலையே தமிழ் அப்படிங்கும்போது எனக்கு எதுவும் ஆகலை, நான் வந்து அதாவது ஆதியங்கள் வந்து மித்ரா கழுத்தில் தாலி கட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி நடித்தேன் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே மனவும் ஆதியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன தமிழ் சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் உங்களுக்கு வந்து கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுது, ஆனால் உங்களை அங்கேருந்து காப்பாற்றுறதுக்கு வழி இல்லாமல் தான் நான் இந்த மாதிரி நடித்தேன், நான் செஞ்சது தப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே ஆதி வந்து தமிழை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுக்குறாங்க. நீ செஞ்சதில் தப்பே கிடையாது அப்படிங்கிறாங்க. இதை பார்த்துட்டு மனம் வந்து சந்தோஷப்படுறாங்க. என்ன இருந்தாலும் சரி தான், தமிழ் வந்து அந்த நேரத்தில் நடித்தாலும் ஆனால் வந்து அவள் ஆதியை மித்ரா கல்யாணம் பண்ணாமல் அவள் தடுத்து நிறுத்தியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனம் வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும், அப்போ ஆதி வந்து சொல்கிறாங்க, தமிழ் உனக்கு ஏதோ ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டு நான் ஒரு நிமிஷத்தில் எப்படி பயந்துட்டேன்னு தெரியுமா, ஆனால் நீ இந்த கல்யாணத்தை நடக்க விடாமல் பண்ணுறதுக்கு இப்படிலாம் பண்ணியிருக்கிற, என்ன இருந்தாலும் சரிதான் இப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாது, நான் எவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க அங்கிள், நான் உங்களை வந்து இக்கட்டான நிலைமையில காப்பாத்துறதுக்காக தான் இது பண்ணினேன், நான் செஞ்சது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கும் போது, நீ செஞ்சதுல தப்பே கிடையாது தமிழ், என்னுடைய வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான் நீ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா பாட்டியை தான் காட்டுறாங்க, அதாவது பாரதியோட பாட்டியை தான் காட்டுறாங்க. அப்போ பாரதியோட அம்மாவும் பாட்டியும் ரொம்பவே பயந்துட்டு இருக்கிறாங்க. தமிழுக்கு என்ன ஆச்சுதோ ஏதாச்சுதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம பாரதிக்கு ஃபோன் பண்ணிடலாம் அப்படின்னு பாரதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே பாரதியும் என்ன பாட்டி இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ இங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இது கேட்டதுமே ஒரு பக்கம் பாரதி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ என்னது, அதாவது ஆதி வந்து மித்ரா கழுத்தில் தாலி கட்டுறதுக்காக போனாரா, அது மட்டும் இல்லாமல் மித்ரா இந்த மாதிரிக்கெலாம் பண்ணினாலா அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தமிழுக்கு என்னாச்சோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாரதி பயப்படுறாங்க. உடனே வந்து பாட்டி நீங்கள் ஃபோனை வைங்க, நான் மனோவுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து ரொம்ப பதட்டத்தோடு இருக்கவும், அப்போ லதா வந்து கேட்குறாங்க, என்னாச்சு பாரதி அப்படிங்கும்போது, நான் தான் சொன்னோம்ல அந்த வீட்டை விட்டு நான் வந்திருக்கக்கூடாது, நான் அங்கே தான் இருந்திருக்குன்னு, அங்கே என்னென்னமோ பிரச்சனைலாம் நடந்து போச்சு அப்படிங்கும்போது, உடனே வந்து லதா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உடனே மித்ரா இந்த மாதிரிக்கு பண்ணியிருக்கிறா, அதனால ஆதி சார் வந்து மித்ரா கழுத்தில் தாலி கட்டுறதுக்காக போகும்போது தமிழுக்கு இந்த மாதிரிக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழ் எப்படி இருக்கிறானேன்னு தெரியலையே, நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது உடனே லதா சொல்கிறாங்க, இங்கே பாரு பாரதி, நீ கொஞ்சம் பதட்டம் அடையாத, நீ மனோவுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து மனோவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மனோ தமிழுக்கு என்னாச்சுது, பாட்டி இப்போ தான் ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க, என்னாச்சுது, நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லவும், உடனே பார்த்தோம்னா ஆதியும் தமிழும் அவங்க வந்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ மனோ கொஞ்சம் தள்ளி வந்து அவங்க ஃபோன் அவங்க வந்து பாரதி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா நீ நினைக்கிற மாதிரிக்கு எதுவுமே தப்பாக நடக்கலக்கா அப்படின்னு சொல்லவும், என்ன மனோ சொல்லிட்டு இருக்கிற, தமிழுக்கு இந்த மாதிரிக்கு வந்து அவள் கீழே விழுந்துட்டா தூங்கிட்டா அப்படின்னு பாட்டி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது, நான் கிளம்பி வாரேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே மனம் சொல்கிறாங்க, அக்கா நீ நினைக்கிற மாதிரிக்கு எதுவும் நடக்கல, நான் சொல்கிறத கொஞ்சம் நீ கேளு அப்படிங்கும்போது, நீ என்ன சொல்ல போகிற அப்படின்னு பாரதி கோவத்தோட கேட்கவும், அப்போ மனம் வந்து அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இது கெட்டதுமே பாரதி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆதி சாருக்கு இப்போ மித்ரா கழுத்தில் தாலி கட்டுறது சுத்தமாக பிடிக்கல, உண்மையை சொல்ல போனாக்கி அவருக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லாமல் ஆயிட்டாரு, அவர் இப்போ வந்து உங்கள் மேலே தான் பாசமாக இருக்கிறாருன்னு எனக்கு இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, நான் கூட அவர் வந்து ஃபஸ்ட்டு தப்பாக தான் நான் எடுத்துக்கிட்டேன், ஆனால் இப்போ தான் அவருடைய எண்ணத்தெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இப்போ வந்து அவருக்கு மித்ராவை கல்யாணம் பண்ணதுக்குள்ள கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லாதனால தான், இந்த இஷ்டம் இல்லாத கல்யாணத்தை தடுத்து நிறுத்ததுக்காக தான் தமிழ் வந்து இந்த மாதிரிக்கு பண்ணியிருக்கிறா, அவளுக்கு ஒன்றும் இல்லை, ஆதி மாமாவும் அவளும் வந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே பாரதி வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ மன சொல்கிறாங்க, கூடி சீக்கிரமே பாரு ஆதி மாமாவுக்கு அதாவது ஞாபகம்லாம் வரப்போது, உங்களோட ஒன்று சேர்ந்து அவர் வந்து இருக்க போகிறாரு, நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நான் கூட ஃபஸ்ட்டு அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், இப்போ தான் எனக்கு அவரை பற்றினா எல்லாமே புரியுது, அதனால நீ ஒன்றும் கவலைப்படாத, தமிழ் நல்லா தான் இருக்கிற அப்படின்னு சொல்லவும், உடனே பாரதி சொல்கிறாங்க, நான் கிளம்பி வரட்டுமான்னு கேட்கும்போது, நீ இப்போ ஒன்றும் வர வேண்டாம், நான் சொல்கிற வரைக்கும் லதாக்கா வீட்லேயே நீ இருந்துக்கோ, ஆதித்யா தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அவன் தூங்கிட்டான் அப்படிங்கிறாங்க, நீ ஏதாச்சும் ஒன்றுனா ஃபோன் பண்ணு, நான் உடனே கிளம்பி வந்துடுது அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னா நானே உனக்கு ஃபோன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம், நீ அங்கேயே இரு அப்படின்னு சொல்லவும் பாரதியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மனோ வராங்க, சரி நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உடனே வந்து தமிழ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இல்லை நம்ம கொஞ்ச நேரம் வெளியே இருந்துட்டு போகலாமா, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க ஆதியங்கள் அப்படிங்கும்போது, உடனே ஆதி சரி அப்படிங்கிறாங்க. அப்போ தமிழும் அதையும் வந்து இப்படி ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறத மனம் வந்து தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்குறாங்க. என்ன இருந்தாலும் சரி தான், தன்னுடைய அப்பா மேலே அவள் எவ்வளோ உயிராக இருக்கிறா, அதே மாதிரிக்கு தான் பொண்ணுன்னு தெரியாமையே ஆதி வந்து இந்த அளவுக்கு தமிழ் மேலே பாசமாக இருக்கிறாரு.
கூடிய சீக்கிரத்தில் அவருக்கு ஞாபகம் வரணும், இவங்க எல்லாரும் ஒன்று சேரணும், இதுதான் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோவும் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா பாட்டியும் பாரதியோட அம்மாவும் ரொம்பவே பதட்டமாக இருக்கவும் அப்போ வந்து மனோ வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அதாவது இது எல்லாமே தமிழ் நடத்தின நாடகம் தான் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே பாரதியோட அம்மாவும் பாட்டியும் அப்படியா அப்போ தமிழுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் ஆகலை, அவள் நல்லா தான் இருக்கிறா, ஆனால் நீங்கள் அங்கே வந்து இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் காட்டிக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி நாங்கள் சொல்லுவோம், எங்கள் பேத்தி நான் என்ன நினைக்கிறோன்னா அதை தான் அவளும் நினச்சிருக்கிறா, எப்படியோ அந்த ஆதியும் மித்ராவுக்கும் நடக்கக்கூடிய கல்யாணத்தை அவள் தடுத்து நிறுத்திட்டா. எனக்கு கூட கொஞ்சம் பயமாக இருந்துச்சுது, எங்கே இந்த மித்ரா போட்ட நாடகத்தில் ஆதி மித்ரா கழுத்தில் தாலி கட்டிடுவானோன்னு சொல்லிட்டு நினச்சேன், ஆனால் என் பேத்தி கடைசி நேரத்தில் தடுத்து நிறுத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அடுத்து பாரதியோட அம்மா பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க என்னாச்சு அப்படிங்கும்போது நம்ம தமிழ் வந்து இது நாடகம் போட்டிருக்கிறா, அவளுக்கு ஒன்றும் ஆகலை, நல்லா தான் இருக்கிறாளா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே பாரதியோட அம்மாவும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படியோ அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டா, இதுக்கப்புறம் அந்த கல்யாணம் நடக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா மித்ராவை தான் காட்டுறாங்க. மித்ரா வந்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆதி எப்படியோ கடைசி நேரத்தில் எங்கள் இடத்துல தாலி கட்டுனதுக்காக வந்தார், ஆனால் இந்த தமிழ் வந்து தடுத்து நிறுத்திட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா எரிச்சலோடு இருக்கவும் அப்போ அங்கே சுதாகர் வராங்க. என்ன மித்ரா இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது, கொஞ்சம் மட்டும் விட்டுருந்தா ஆதி வந்து உங்கள் இடத்துல தாலி கட்டியிருப்பான், ஆனால் அந்த தமிழ் வந்து இந்த மாதிரிக்கு பண்ணிட்டாள் அப்படின்னு சொல்லவும் ஆமாண்ணா அந்த பொண்ணு உண்மையே வந்து கீழே விழுந்தாளா இல்லைன்னா விழுந்த மாதிரிக்கு நடிச்சாலான்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி அந்த குழந்தை நடிப்பா, அவளுக்கு உண்மையில தான் உடம்பு சரியில்லாமல் ஆயிருக்கும், ஆனால் அவள் கரெக்டான நேரத்தில் வந்து தடுத்து நிறுத்திட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகரும் மித்ராவும் தமிழை போட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து தான் என்ன நடக்க போகுது, எப்படியாவது ஆதி பாரதி சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு மனவும் முயற்சி பண்ணுறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.